காலியாகும் 5 அமைச்சர்களின் பதவி. தென் மாவட்டத்தில் மட்டும் 2 பேர். சிஎம் விஜய் அதிரடி. முதல்வராக விஜய் பதவியேற்று 72 நாட்களை கடந்த நிலையில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமானவை தூய ஆட்சியை நடத்துவோம் என்பது. மேலும் விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு பெரும்பாலான மக்கள் எங்களுக்கு முதல்வர் விஜய் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கூட அவர் தூய ஆட்சியை, லஞ்சம் ஊழலில்லாத ஆட்சியை நடத்த வேண்டும் என்றே மக்கள் பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர். ஆனால் முதல்வராக அரியணை ஏறிய விஜய் கூட அடக்கமாக இருக்க, ஒரு சில அமைச்சர்கள் செய்யும் அட்ராசிட்டி அடடா தாங்க முடியலடா சாமி என வாக்களித்த மக்களே எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அமைந்துள்ளது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் தாவேக வேட்பாளர் யார் என்றே தெரியாமல் விஜய் என்கிற முகத்திற்காகவே மக்கள் வாக்களித்த நிலையில் இந்த உண்மையை உணராத சில அமைச்சர்கள் என்னமோ இவர்கள் முகத்திற்கு தான் மக்கள் வாக்களித்தது போன்றும், அமைச்சராவதற்கு முன்பு அவர்களின் உடல் அமைப்புகள், நடை, பேச்சு ஒரு மாதிரியாகவும், அமைச்சரான பின்பு அவர்களின் நடை, பேச்சு வேற மாதிரியாக இருப்பது அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைபிடிப்பான் என்கிற பழமொழிதான் ஞாபகத்துக்கு வருகிறது என்கிறார்கள் தமிழக மக்கள். அதே நேரத்தில் ஒரு பக்கம் முதல்வர் விஜயின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் மேலும் அவருடைய செல்வாக்கை உயர்த்தும் வகையில் இருந்து வரும் நிலையில், சில அமைச்சர்கள் செய்யும் அட்ராசிட்டி ஒட்டுமொத்த தாவேக ஆட்சியையும் டேமேஜ் செய்வது போன்று அமைந்து வருவதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அடுத்து விரைவில் அமைச்சரவை மாற்றத்தை செயல்படுத்த தயாராகிவிட்டார் முதல்வர் விஜய் என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது. மொத்தம் 34 அமைச்சர்கள் உள்ள நிலையில் 30 அமைச்சர்கள் தாவேகவை சேர்ந்தவர்கள். அதில் 10 அமைச்சர்கள் முதல்வரின் கருப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும், அந்த கருப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள 10 அமைச்சர்களில் 5 அமைச்சர்கள் பதவியை அடுத்த அமைச்சரவை மாற்றத்தின் போது பறிப்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்கிற அளவுக்கு 5 அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படும் என்பது உறுதியாகியுள்ளது. முதல் அமைச்சரின் கருப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள மீதமுள்ள 5 அமைச்சர்களில் 3 அமைச்சர்களின் பதவியும் பறிப்பது குறித்து இன்னும் பரிசீலனையில் இருப்பதால் அந்த 3 அமைச்சர்களின் பதவிகளுக்கும் உத்தரவாதம் இல்லை என்கின்ற நிலையில்தான் உள்ளது. மேலும் மற்ற 2 அமைச்சர்கள் மிக முக்கியமான அமைச்சர்கள் என்றும், அவர்களிடம் இருக்கும் அதிகாரமிக்க துறையை பறித்துவிட்டு டம்மி துறையை கொடுக்க முடிவு செய்துள்ளார் முதல்வர் விஜய் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தங்களை நேரில் பார்க்கும்போது முதல்வர் விஜய் சிரித்த முகத்துடன் பேசுகிறார். அதனால் நம்ம பதவிக்கு ஆபத்து இல்லை என்று நினைக்கக்கூடிய சில அமைச்சர்களின் பெயரும் கூட முதல்வர் விஜயின் கருப்பு பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தென் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 அமைச்சர்களின் பதவி அடுத்து வரும் அமைச்சரவை மாற்றத்தின் போது பறிக்கப்பட வாய்ப்புள்ளது என்கிறது கோட்டை வட்டாரங்கள். அந்த வகையில் முதல்வர் விஜய் ஊழல், லஞ்சம் போன்ற விஷயத்தில் மட்டும் எந்த விதத்திலும் சமரசமே இல்லை, அவர்களும் மன்னிப்பு இல்லை என்பதில் உறுதியாக இருப்பதாகவும், ஆட்டம் போடும் பல அமைச்சர்களின் கொட்டம் விரைவில் அடங்க இருக்கிறது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது.